ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, அதிகமான மன உளைச்சலில் இருக்கிறாய். உன்னுடைய மன உளைச்சலானது எனக்கு நன்றாகவே புரிகிறது. உனக்கு எந்த மன உளைச்சலும் இருக்கக்கூடாது என்று நான் அறிகிறேன். தேவையில்லாமல் பணத்தாலோ இல்லை மற்றவற்றை வேறு எந்த ஒரு விஷயத்தினாலும் நீ கவலைப்படக்கூடாது என்பதை நான் தீர்மானமாக வைத்துள்ளேன். தங்கமே, தயவு செய்து எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். இன்று சில நேரத்தில் சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காமல் நடக்கும் பொழுது அதனால் நீ மன வருத்தம் அடைகிறாய். என்ன, சாயும் இப்படியே செய்கிறார். சாய்க்குமா நம்முடைய மனம் தெரியாது? இங்கு இருக்கும் நம் குடும்பத்தில் இருக்கும் நபர்களுக்குத்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் சில விஷயங்கள் புரியவில்லை, தெரியவில்லை என்றால் தெய்வத்திற்கு கூடவா நம் மனதில் இருக்கும் சில விஷயங்களானது புரியவில்லை என்று? தங்கமே, கவலை வேண்டாம். உன்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு கவலைகளையும் நான் அறிவேன். அதனால் கவலை என்ற ஒரு விஷயத்திற்குள் போகாதே. உன்னுடைய குழப்பங்கள் தீரவும் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் வரவும் என்னிடம் ஒரு யோசனை உள்ளது. அது என்னவென்பதை நான் சொல்கிறேன். ஆனால் ஒன்றுதான், நீ நான் சொல்லும் விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் எது சொன்னாலும் சரிதான், மனதார சாய் நமக்கு நல்லதுதான் செய்வார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்னால் மட்டும் பத்தாது. நான் சொல்லும் விஷயத்தை நீ செய்து பார்க்கும் பொழுதுதான் உனக்கு எல்லாமே புரிய வரும். சரிதானே தங்கமே? நான் சொல்வதோடு நீ அந்தந்த விஷயங்களை செய்யும் பொழுதுதான் உனக்கும் தெரியும் இதில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கிறது, அடுத்தடுத்து நம் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் என்பது. நான் பாட்டுக்கே சொல்வேன், ஆனால் செய்வதும் வாழ்க்கையில் அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நலமோடும் வளமோடும் இருப்பதும் உன் கையில் உள்ளது. தங்கமான பிள்ளைக்கு சில வழிகள் இன்னும் புரியவில்லை. தங்கமான பிள்ளைக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, இனிமேல் வரும் ஒவ்வொரு பிரச்சனையும் நான் இருப்பேன். அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தடுத்து நிறுத்தி உனக்கான எல்லா விதத்திலும் அற்புதத்தை செய்து கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நான் அமோகமாக வாழ வைப்பேன். தேடிக்கொண்டே இருக்கிறாய் ஒவ்வொரு விஷயத்திலும் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று. ஆனால் நீ தேடுகிறாய், நானோ உனக்கு அள்ளி கொடுக்கிறேன். கொடுப்பதற்கு ஆள் இருந்தால் கவலைப்படக்கூடாது. உதவிக்கு ஆள் இல்லை என்றால் தான் கவலைப்பட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் அற்புதத்தை செய்து தர உனக்கு அப்பாவாக நான் இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு நிலையிலும் யாரையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்திற்குள் வா. தேவையில்லாத குழப்பங்களை வெளியே தள்ளி வையுங்கள். யோசிக்கவே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் வாழ்க்கையில் சில குழப்பங்களை எதற்காக நினைத்து கவலைப்படுகிறீர்கள்? இன்று அதிசக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் நான் சொல்லும் சில விஷயங்களை நீங்கள் சொல்லி வரும் பொழுது நீங்கள் கேட்ட வரங்களானது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் மருந்து போட ஆளில்லை என்று நினைத்து வருந்தாதீர்கள். உங்களுக்கு மருந்து போட தெய்வங்கள் நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அள்ளி கொடுத்து இன்பமான வாழ்க்கையை வாழ வைப்பதற்கு தெய்வங்கள் ஆகிய நாங்கள் இருக்கும் பொழுது ஒரு நாள் கூட உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ கவலைப்படக்கூடாது. உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் எப்பொழுது சொல்லிக் கொள்கிறேன். தங்கமே, வாழ்வில் நீ பட்ட அனைத்து இன்பங்களும் சரிதான், அனைத்து கவலைகளும் சரிதான், எல்லாமே ஒரு பாடங்கள் தான். சந்தோஷமா அதை தலையிலும் தூக்கி வைத்து கொள்ள வேண்டாம். கவலையா அதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டும் இருக்க வேண்டாம். உனக்கு என்ன கேட்டாலும் வரத்தை கொடுக்க நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத கவலைகள் என்பது தேவையே அல்ல. ஒரே ஒரு நிமிஷம் உன்னுடைய மனதில் இருக்கும் கவலைகளை கீழே இறக்கி வைத்துவிட்டு நான் சொல்லும் இந்த மந்திரத்தை மட்டும் மனதார நம்பிக்கையோடு நான் சொல்வதை சொல். ஒன்றும் பெரிய மந்திரம் கிடையாது. அதாவது பார்ப்பதற்கு வேண்டுமானால் சாதாரணமாக நம் தினமும் சொல்லும் மந்திரம் தானே என்பது தோன்றும். ஆனால் அதனுடைய சக்தியை நீங்கள் இனிதான் பார்க்க போகிறீர்கள். முக்கியமாக சொல்ல போனால் சில மந்திரத்தை கடமைக்கு சொல்வீர்கள். அதாவது சாய்
என்ற ஒரு வார்த்தையை, ஆனால் மனதிலிருந்து மிக மிக எனக்கு இதுதான் வேண்டும், அதுதான் வேண்டும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அது கிடைக்க ஆரம்பிக்கிறது. இப்பொழுது நான் சொல்கிறேன், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் என்னை நீங்கள் மனதார நம்புகிறீர்கள், நான் எல்லாவற்றையும் தருவேன் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை நினைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன விஷயம் உங்களுக்கு வேண்டுமோ அதை நினைத்து கொண்டு 10 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் செய்யுங்கள். எதை சொல்லி? ஓம் சாய்நாதாய போற்றி. கண்ணை மூடிக்கொண்டு தியானம், அதாவது எதையும் பற்றி யோசிக்காமல் ஓம் சாய்நாதாய போற்றி, ஓம் சாய்நாதாய போற்றி, ஓம் சாய்நாதாய போற்றி இந்த மந்திரத்தை சொன்னால் மட்டும் போதும். 10 நிமிஷத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ அளவுக்கு மீறிய சந்தோஷத்தையும் அளவுக்கு மீறிய வரத்தையும் நீ பெறுவாய். இது நான் உனக்கு சாதாரணமாக சொல்லவில்லை, புரிந்து கொள். எல்லாமே நீ புரிந்து கொள்வாய் என்று நான் நம்புகிறேன். எல்லா வரங்களும் அவ்வளவு சுலபமாக கிடைக்காது. அப்படி கிடைக்கும் வரங்கள் நிலையானதாகத்தான் இருக்கும். எல்லா விஷயத்திலும் நான் உனக்காக இருப்பேன். நீ எப்பொழுதும் சொல்லி வரும் பொழுது, அதாவது ஏதாவது ஒரு விஷயங்கள் தேவைப்படும் பொழுது நீ அமர்ந்து இதை சொன்னால் போதும், உடனுக்குடனே அந்த ஒரு விஷயமானது உனக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும். இது உனக்கு விளையாட்டாகவும் சொல்லவில்லை, அதே நேரம் உனக்கு உன் மனம் இப்பொழுது ஆறுதல் படுத்துவதற்காகவும் சொல்லவில்லை. இது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும். நீ எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும், சில சூட்சுமமான வழிகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன். நலமுடனும் வளமுடனும் உன்னை வாழ வைக்க உன்னை விட நான் அதிகமாக முயற்சிகளை செய்கிறேன். எல்லா நேரத்திலும் நீ ஒரு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் உன் மனமானது எந்த ஒரு இடத்திலும் உடைந்து போகாமல் எல்லா இடத்திலும் அமைதியாக இருக்க வேண்டும். எல்லா விஷயத்தையும் செய்து மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நான் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அதன்படி நீ நடந்து கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு செல்லலாம். எல்லா விஷயமும் நல்லதாகவே நடக்கும். காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்வில் நான் இருப்பேன். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்பி செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். சில நேரத்தில் சில மன உளைச்சல்கள் இருந்தாலும் அப்பொழுதெல்லாம் இதை நீங்கள் பின்பற்றி வரும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும். காரணமானது எல்லாமே நான் சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எப்பப்போ நடக்கும் என்று எல்லாமே எனக்கு தெரியும். எல்லா விதத்திலும் நான் உனக்கு உதவியாகவே இருப்பேன். இந்த சாய் இன்று மட்டுமல்ல, என்றுமே உனக்காகவே தான் இருப்பேனே தவிர ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு துரோகம் செய்ய யாரையுமே அனுமதிக்க மாட்டேன். பொறுப்பான பிள்ளைக்கு எல்லாமே பொறுப்பானதாகவே நடக்கும். இன்று நீ கஷ்டப்படுகிறாய் என்று நினைக்கிறாய், ஆனால் நீயே பார், உன் வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் என்று நீயே உணர்வாய். தங்கமே, கண்ணீரை துடைத்துக்கொள் அம்மா. உனக்கு என்ன வேண்டுமோ அது இந்த சாயிடத்திலிருந்து வரமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் இந்த சாயை வணங்கும் பொழுது, இந்த சாய் சொல்வதை நீங்கள் செய்யும் பொழுது கட்டாயமாக நீங்கள் என்னெல்லாம் கேட்கிறீர்களோ அது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கப்பெறும். யோசித்து யோசித்து கவலைப்பட்டு தேவையில்லாத விஷயத்தை செய்யாதே. உனக்கு தேவைப்படும் அனைத்தும் இந்த சாயிடம் உள்ளது. சில சமயத்தில் நீ என்னை வெறுக்கிறாய், ஆனால் வெறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ நல்ல பிள்ளை. நல்ல விதமாக யோசியுங்கள். எல்லாமே உனக்கு அற்புதமாகவும் அதிசயமானதாகவும் நடந்துவிடும். நான் இன்று உன்னோடு இருக்கிறேன் என்று நினைக்கிறாய், ஆனால் எனக்குத்தான் தெரியும் உன்னோடு எப்பொழுதுமே நீ பிறந்ததிலிருந்து நான் உன்னோடு தான் இருக்கிறேன். எல்லா விஷயத்திலும் பொறுப்பான பிள்ளை நீ. பொறுப்பான பிள்ளைக்கு நான் எல்லாவற்றையும் தர வேண்டும் தானே. எல்லாவற்றுக்கும் நான் பொறுப்பு. இன்றைய நாள் சில விஷயங்களை உனக்கு கற்றுத்தந்தாலும்
நாளைய நாள் அற்புதமாகவே இருக்கும் என்று நம்பு. தங்கமே, எல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்காகத்தான் சில சூட்சமமான விஷயங்களை சொல்கிறேன். அவ்வளவு சுலபமாக நான் யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்வது கிடையாது. உனக்கு சொல்கிறேன் என்றால் எனக்கு நீ மனதுக்கு நெருக்கமான பிள்ளை, தூய்மை மனதோடு இருக்கும் பிள்ளை என்பதனால் மட்டுமே. எப்பொழுதும் மனதை தூய்மையாக வைத்துக்கொள். எல்லாமே எப்பொழுதும் உன் கூடவே இருந்து எல்லா விஷயத்திலும் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன். இந்த சாய் என்றுமே உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.